வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துரலாங்களா? இது வந்து பொங்கலுக்கு முன்னத்த நாள் நைட் எடுத்த மினி விளாக் தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சங்கராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி வந்து நைட்டு கும்பிடுவோம். பொங்கலுக்கு முந்தின நாள் நைட் வந்து இத கும்பிடுவோம். அதுக்கு என்னென்னலாம் படைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்பு கண்டிப்பா செய்வோம். அதோட 3 காய், கொடிக்காய்ன்னு சொல்லி 3 காய் பொரியல் பண்ணணும். என்னென்ன காய்னா, அரசாணிக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் 3ம் போட்டு பொரியல் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா பண்ணுவாங்க. நான் 3யுமே ஒட்டுக்கா போட்டு பொரியல் பண்ணிட்டேன். கொங்கு மண்டலத்தில இந்த மாரி சாமி கும்பிடுறது வழக்கங்க. எங்க அப்பா, அம்மா வீட்ல மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இது வருஷம் வருஷம் எப்பவுமே சாமி கும்பிட்டுருவாங்க. இப்பவுமே கடைப்பிடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே தான் நானும் வந்து பண்ணிட்டுருக்கேன். 8 வருஷமா இது வந்து நாங்க ப்ராப்பரா வந்து பண்ணிட்டுருக்கோம். அத பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வேற என்ன வேலை சாமி கும்பிட்டதுக்கப்புறம், நாளைக்கு நம்ம வியர் பண்ற சாரி எல்லாம் வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் மாமா தான் எனக்கு ஃப்ரீ ப்ளீட் பண்ணி குடுப்பாங்க. இப்ப நான் வந்து கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட சாரிய நானே ஃப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அவங்க "நீங்களே பண்ணிக்கங்க மேடம்" அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் மாமா தான் எனக்கு எப்பவுமே அயர்ன் பண்ணி குடுப்பாங்க. இப்பலாம் வந்து நானே எனக்கு அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த தடவ எங்க அத்தையோட சாரியும் அயர்ன் பண்ணி தான் அத்தைக்கு நான் கட்டி விட்டேன். அது வந்து பிரியாமணி சேனல்ல விளாக் வரும். மறக்காம பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி தோரணம் இதெல்லாம் வந்து கட்டணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செண்டுமல்லி பூ 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். மாமா வந்து அத தோரணமா கட்டி, வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து போட்டு விட்டாங்க. பிளாஸ்டிக் பூ போடல. பட் இருந்தாலும் வந்து ஒரிஜினல் பூக்கு உண்டான வேல்யூ பிளாஸ்டிக் பூக்கு இருக்காது. அதனால இந்த தடவ நம்ம ஒரிஜினல் பூலயே வந்து எல்லாமே பண்ணிட்டோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம்லாம் இல்ல. 1 கிலோ ரூ. 20ன்னு சொன்னாங்க. அதனால தான் 2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் சாமி கும்பிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கணும். அதே மாரியே நம்ம நைட்டு சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு, நம்மளும் வந்து கடைசியில சாப்பிட்டு கோலம்லாம் போட்டு தூங்க போயிட்டோம். எவ்வளோ விலை வித்தாலும் சரி, நம்மளுக்கு பொங்கல் அன்னைக்கு பூ இல்லைன்னா எப்படி? ஒரு பண்டல் ரூ. 80 சொன்னாங்க. பட் இருந்தாலும் மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதோட ஃபுல் லென்த் வீடியோ கீழ அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. புதுசா யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.